ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து பூண்டு குழம்பு தாங்க பண்ண போகிறோம். மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு பண்ணலாம். என்னோட அப்பாவோட ஃபேவரட் குழம்புங்க. பூண்டு வந்து ஒரு 30 பல் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 10, மிளகு 3/4 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயங்க, புளி லெமன் சைஸ் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க பொருட்கள் எல்லாமே போட்டு சிம்மில் வறுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுங்க. மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறமா பூண்டு போடலாங்க. பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச புளி தக்காளி வந்து இப்போ ஆறி இருக்கும். நம்ம வந்து கரைச்சிடலாங்க. அதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கோம்ல ஃப்ரெஷ்ஷாக மசாலா அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டுட்டேன். இப்போ நம்ம வறுத்துருக்கோம்ல பூண்டோட புளி தண்ணியும் மிக்ஸ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொதிக்கும் போது மட்டும் ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. கொதிக்கும் போது வீடு மணக்குங்க. வெளியில் வச்ச 3 நாள் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் இருக்குது. திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பிடிச்சிருந்தா